வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாருமே கொஞ்சம் கேட்ட கமெண்ட்ஸ் தான். தமிழ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் நல்லா ஒரு என்ன சொல்கிறது மிராக்கல்ஸான மித்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு வீடியோ டெலிவரி பண்ணுவார். அவரோட வாய்ஸ் நல்லா யூனிக்காக இருக்கும். நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்குறதுக்கான காரணமே அவரோட அந்த நரேஷன் தான். நல்லா நரேட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அவங்களோட சேனலை பற்றி ப்ளஸ் பொறுத்து. இப்போ அவங்க அனுநாகின்ற ஒரு சீரிஸ் எடுத்திருக்காங்க. 3 பார்ட் போட போகிறாங்க போல. 3வது பார்ட் அதுக்கப்புறம் போட போகிறாங்க. இப்போ 2 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்த்துடலாம். செகண்ட் பார்ட் 2வது பார்ட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் இந்த அனுநாகியை பற்றி. வேற ஒரு பிக் பேங் போகன்னு ஒருத்தர் பேசியிருந்தாரு. அது உருட்டு ஃபேக்டரி. அதாவது இப்போ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது உருட்டு அனுநாக்கியை வந்து உருட்டுன்னு சொல்லி முடிக்கிறக்காக, அதாவது அது டம்மின்னு சொல்றதுக்கு, பொய்ன்னு சொல்றதுக்கு, மித்துன்னு சொல்றதுக்கு. இவர் சொல்றது இதுக்கு 3வது பார்ட்லாம் தெரியும். பட் இவர் சொல்றது வந்து இந்த சுமேரியன் கிளே டேப்லெட் இருக்குல்ல, அதாவது களிமண்ணால் செதுக்கப்பட்ட சொன்னாங்க கல்வெட்டு, அதை வச்சு பேசியிருக்காரு. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நாகர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட காலங்களில் வாழ்ந்த அடிமைகளுக்கும் கனெக்ஷன் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, நாகர்களை பற்றி தமிழ் ஃபேக்ட்ரி இந்த சேனல் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க உண்மைகளும் அதில் திணிக்கப்பட்ட போலிகளையும் பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனுநாக்கிகள் பூமிக்கு ஒரு துளி அளவும் சம்பந்தமே இல்லாத வேற்று கிரகவாசிகள். மாடர்ன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏலியன்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறது என்ன அப்படின்னா, நாகரிகத்தை உருவாக்குனது, மனிதர்களா மாற்றுனது. இது எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்கள் அவர்களுக்கு கீழே அடிமைகளை வேலை செஞ்சு தங்கத்தை எடுக்கிறது, சுரங்க பாதையில வேலை பார்க்கறதுக்கு உருவாக்கப்பட்ட அடிமைகள் அப்படின்றத தெளிவா சொல்றாரு. நம்ம எல்லாம் அடிமைன்றத சொல்றாரு. இது யாரோட மைண்ட் செட்டா இருக்கும்? மனிதர்கள் எல்லாத்தையும் அடிமை, யாரையுமே ஒருத்தவங்களை பார்த்து உங்களை அடிமைகள் யோசிக்கிறவனோட யாரோட மைண்ட் செட்டாக இருக்கணும்? வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் யூத இனத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் மட்டும்தான் கடவுளின் பிள்ளை, மற்ற எல்லாருமே கோட்டுன்னு சொல்லுவாங்க, ஆடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் உள்ளவங்க அவங்க மனிதருக்குள்ள இருக்க கலப்பு. அதாவது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோமாளிகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட கோமாளிகள் தான் மற்ற மனிதர்களை, சக மனிதர்களை அடிமைகளா பார்க்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் மைண்ட் செட்ல இதெல்லாம் விதைச்சது யாரு? இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? நாகரிகத்தை உருவாக்குனா அனுநாக்கி. இவங்க சொல்லக்கூட அனுநாக்கி. ஸோ இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் கரெக்ட். இது சுமேரியன் டேப்லெட் எடுத்திருக்காங்க. 4000 வருடங்கள் பழமையான அந்த கிளே டேப்லெட்டை எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணியிருக்காங்க. இதுதான் மனிதர்களின் நாகரிகத்தின் தொப்புள் குடின்ட்டாயலாம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கீழடி ஏண்ட தோன்ற மாட்டீங்க. இவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு கீழே இங்கே புலிப்பல்லு, யானைப்பல்லு அதெல்லாம் வச்சு சீப்பு செஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் பைத்தியக்காரங்க, வேற வேற்றுக்கிற வாசிகள் அப்படிலாம். இவங்க 4000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்க விஷயத்த பேசுறாங்க. இவன் 5000 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஆயுதங்கள் செய்யப்பட்ட இந்த சென்னை மாநகரம், இப்ப இருக்கல சென்னை, இந்த சென்னை ஏரியால தான் லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கற்கள் ஆயுதம் இருக்கும்ல, அதை வச்சு பயன்படுத்தின ஒரு நாகரிகம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவனுங்களோட எவ்வளவு பழமையான நாம. இது நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணுன்றது ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. இப்போ பார்த்துருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷன் இருக்காது. ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் என்னன்னு புரியாது. அது புரிகிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது நுணுக்கமான விஷயங்கள் இப்போ வரைக்கும் பாதி வீடியோஸ் பார்த்துட்டோம். அந்த பாதி வீடியோ ஸ்டார்டிங்கில் பாதி வீடியோஸ் பார்த்துட்டோம். இன்னும் எண்டிங்கில் வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்லாம் முக்கியமான பாயிண்ட்டோ அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். சுமேரியில் இந்த கிளே டாப்லெட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அது ஒரு லைப்ரரி மாதிரி வச்சிருக்காங்க. அங்கங்கே கிடைக்கல. ஒரு கோயில் தோண்டும் போது அதாவது என்ன சொல்றது, பேஸ்மெண்ட் தோண்டுவோம்ல, ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா தோண்டும் போது நடராஜஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு காலத்துல மிகப்பெரிய ஊழி வந்து ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிச்சு. அதனால எல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சிருச்சு. அதனால பல இடங்கள்ல நீங்க தோண்டும் போது, இப்ப இருக்க நிலங்கள்லாம் தோண்டும் போது நீங்க, ஏன்னா நீர் வந்து இல்லாத இடம் வந்து அடிச்சு உள்ள முக்கிருச்சு. அதுக்கப்புறம் அது போயிடும், நீர் வடிஞ்சிரும். நீர் வடிஞ்ச பிறகு அங்க இருக்க இடம்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சிரும். ஸோ இந்த புதஞ்ச இடத்துல நாம இப்ப வீடு கட்டும் போது, விவசாயம் பண்ணும்போது, தோண்டும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. பேசிக். ஓகே, இந்த கிளே டேப்லெட் வந்து கிட்டத்தட்ட 30,000-40,000 ஒரே இடத்துல ஒரு லைப்ரரி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம லைப்ரரியில புக்ஸ்லாம் அடிக்க வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இவங்க கிளே டேப்லெட்டை படிச்சு இந்த மாதிரி லைப்ரரி அவங்களுடைய ஆட்களுக்கு ரகசியத்தை கடத்துறதுக்காக அவங்க அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய மெயின் விஷயம் என்னன்னா, நாகரிகத்திலிருந்து மேலிருந்து வந்தவங்க, வானத்தில் இருந்து வந்தவர்கள், வானவர்கள் தேவர்கள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வானத்திலிருந்து வந்தவங்க, நம்ம ஊர்ல தேவர்கள்னு வாங்க, அவங்க ஊர்ல அனுநாக்கின்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்காங்க. இறங்கி வந்து மக்கள் பார்த்து அதறி ஓடி இருக்காங்களாம்.
இவங்க சொல்கிற டாபிக் பார்த்தா உயிரினங்கள்லாம் பதறி ஓடி இருக்கு. பதறி ஓடினதை பிடிச்சிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு சிந்திக்கிற திறனை கொடுத்தாங்களாம். சிந்திக்கிற திறனே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்திருக்கு. அப்புறம் ஓடும் போது நாங்கள் ஓடணும், அப்புறம் வந்து எங்களுக்கு பிடிச்சி சிந்திக்க சொன்னாங்கன்னா சிந்திக்க திறன் வந்த பிறகு தானே நம்ம ஓடுனதுலாம் ஞாபகம் இருக்குமா? எப்படி எனக்கு புரியல. இது ஒரு குதர்க்கமான விஷயம். சரி, கதைப்படியே போவோம். இவங்கெல்லாம் ஓடி இருக்காங்க. அவங்களாம் எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்ணி டிஎன்ஏ அனலைஸ் பண்ணியிருக்கானுங்க. மனிதர்களுக்கு RH1 நினைக்கிறேன், RH1 ஒரு டிஎன்ஏ இருக்கு, அதான் நினைக்கிறேன், அது சரியா தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் சொல்லுவாங்க, நான் கரெக்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். மெமரிஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா RH1 டிஎன்ஏ ஒன்று இருக்கு. அது தனித்துவமா இருக்கு. குரங்கு இனத்துலேருந்து வந்தோம்னா நம்ம அது குரங்கு இனத்துலேருந்து வந்திருந்தோம்னா அதுகிட்டே அது இருந்திருக்கணும். அது இல்லை. அந்த ஒரு மரபணுவை நமக்குள்ள செலுத்தின பிறகுதான் நம்ம முழுமையான மனிதர்களா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஓகேவா? நாகரிக மனிதர்கள் தான் இருக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அந்த டிஎன்ஏ கடத்து கொடுத்தது யார்? அந்த டிஎன்ஏ தாங்கினவங்க யாரு? அதான் இவங்க அனுநாக்கின்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க தான் அவங்க ஆண்டாங்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த அனுநாக்கியோட இந்த இதை பாருங்க, அவங்களுடைய டைம் டேபிள் பாருங்களேன், அதாவது அவங்களோட லைனேஜ் பாருங்க. அனு அதான் அப்பா, சிவன் வச்சுக்கோங்க. அவங்க 2 பிள்ளைகள், என்கி என்லீல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கீழே போவோம்னா நிறைய இருக்கு. ஸோ என்கி என்லீல் 2 பசங்க இருக்காங்க. சிவனுக்கு எத்தனை பசங்க? விநாயகர், முருகன். ஓகே ப்ரோ, அது எப்படி ப்ரோ? அது கூட நீ இப்படி அனுநாக்கியோட போய் நீ சிவனை முருகனை சுற்றி ஆதி பாட்டேன் அவன்தான்டா உங்களுக்கு உலகம் முழுக்க சிவனாண்டா கும்பிடுறீங்க, இதாண்டா கதை. சரி, ரைட்டு. இப்போ இன்னும் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது அடுத்த வீடியோவில், அடுத்த 2வது பார்ட்டில் வீடியோலாம் உங்களுக்கு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் அப்போ பண்ணுறேன். இப்போ இந்த அனுநாக்கியோட கிரகத்தை பற்றி பேசுகிறாங்க. அனுநாக்கியோட கிரகம் என்னன்னா, அது ஒரு கிரகமே கிடையாதான். நம்ம எக்ஸ் பிளானட்னு ஒன்று சொல்லுவாங்க, நெப்ரூன்னு சொல்லி ஒரு பிளானட். இன்னும் கூட இப்போ 1671 நினைக்கிறேன் அந்த புக்கோட நேமு, சம்திங் நம்ம மைண்டில் இல்லை. அந்த புக்கில் சொல்லப்பட்ட ஒரு கிரகம் வந்து 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியை நோக்கி வரும். அப்போ பேர் அலைகள் உருவாகும். ஏன்னா அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசை வேற லெவலில் இருக்கும். ஸோ அழிவு உருவாகும். அதான் அவங்க கடவுள் வாழக்கூடிய, இந்த நெப்ரூன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த அனுநாக்கி இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்கிறாங்க. 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நம்ம பூமியை கிட்ட நெருங்க போகிறோம். அப்படி நெருங்கும் போது பூமியோட இந்த தண்ணி குலுங்கப்படும். நிலவோட சுழற்சினால பூமி நீர் மேலே ஏறி இறங்குறதுல இது இந்த கான்செப்ட் தான். அது பெரிய கிரகம் கிட்டக்கு வரும்போது அதோட ஈர்ப்பு விசை மூலமா பேர் அலைகள் உருவாக ஆரம்பிக்கும். சிம்பிள். இப்போ நிலவு டக்குன்னு பூமியிலேருந்து காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பூமியில மிகப்பெரிய அலைகள்லாம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த பூமியோட ஈர்ப்பு விசைக்கும் இந்த நிலவோட ஈர்ப்பு விசை ஒரு கனெக்ஷன்ல இருக்கு. பூமி கரெக்டான சூழ்நிலையில இருக்கணும், உயிர் வாழக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும், பூமிகளில் மனிதர்கள் நிம்மதியா வாழணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். இதுதான் முக்கியம். அப்போ நீங்க இவங்களுடைய பிளானட் எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஆர்டிஃபிஷியலான, அது ஒரு பிளானட்டே கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் பிளானட் மாதிரி இருக்காது. அதுக்குள்ள கோர் அம்சம் வந்து நம்மளோட பூமியை தோண்டும் போது உள்ளுக்குள்ள மேக்மான்னு ஒன்று இருக்கும். ஸோ கோர், அதான் கோர். இவங்க இதில் அப்படி இல்லை, என்ஜின் வச்சிருப்பாங்க. ஸோ அது கிரகம் மாதிரி இருக்கும், ஆனால் என்ஜின் வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம ஹாலோ எர்த்துன்னு சொல்றோம்ல, ஸோ எர்த்துக்குள்ள மெக்கானிசம் இருக்கு, அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு சேட்டலைட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றோம்ல, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ன இருக்கும்? மேக்மாவா இருக்கும். அதுக்குள்ள அது செயல்படுறதுக்கான திறன் இன்ஜின் ஜென்ரேட்டருக்கு தானே இருக்கும். இதுதான் பெரிய லெவல்ல ஒரு கூடு மாதிரி மூன்ல இருக்கு. நாம உருவாக்கின ஸ்பேஸ் ஸ்டேஷன், நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மளால உருவாக்க முடிஞ்ச நமக்கு, அவங்களால முடிஞ்சனால அவங்க உருவாக்குனது தான் மூன்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். மனிதர்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான சொசைட்டியா வாழ கத்து கொடுத்ததே இந்த அனுநாக்கி ஏலியன்ஸ் தான். ஏலியன்களுக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவங்க தான் மனிதர்கள். நிப்டூன் பிளானட்டோட ஜென்ரேட்டர் வந்து ஃபால்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் சரி பண்ணணும் அப்படின்னா பல லட்சம் டன் கோல்டு தேவைப்படுது. ஏன்னா கோல்டு மூலியமா தான் உருவாக்கிட்டு இருப்பாங்க. இந்த மென்பொருட்கள்லாம் உருவாக்குறோம். இந்த மென்பொருட்கள் சேட்டலைட்ல அதெல்லாம் அது கம்ப்யூட்டர்ல, சேட்டலைட்ல, மொபைல் போன்ஸ்ல, இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாத்துலயும் தங்கம் பயன்படுத்தப்படுது. இந்த முலாம் பூசப்பட்ட தங்கம், உண்மையான தங்கம், பியூர் தங்கம்லாம் சேட்டலைட்ல பயன்படுத்தப்படும். ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னா, சிறந்த மின் கடத்தி, பயங்கரமான ஒரு, நம்ம யூஸ் பண்ற காப்பர் காயிலை விட தங்கத்தோட விஷயம் பயங்கரமான மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. அது டெக்னாலஜி ஈஸியா பயன்படுத்தக்கூடியதுக்கு ஒரு சிறந்த ஒரு பொருள்னா அது கோல்டு. ஸோ அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனம் முடிவு பண்ணுது. நிப்ரூல இருக்கக்கூடிய அனுநாக்கிஸ் முடிவு பண்றாங்க. அவங்களோட தலைமை இருக்க அணு இருக்காருல, அவர் கட்டளை ஏறாரு. அவங்களோட பசங்க 2 பசங்களும் 2 பக்கம் தேடுறாங்க. கிரகத்தெல்லாம் தேடுறாங்க, எந்த கிரகம் சரியான ஒரு கிரகமா இருக்கும் தேடுறானுங்க. கரெக்டா பூமியை சூஸ் பண்ணிடுறாங்க. பூமியோட அந்த சர்ஃபேஸ்குள்ள வர்றதுக்கு வார்ம் ஹோல் மூலமா வரானுங்க. வார்ம் ஹோல் அப்படின்னா என்னன்னா, புழுத்துளை மாதிரி. ஒரு பிரபஞ்சத்துல இன்னொரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு ஸ்ட்ரைட்டா போனா ரொம்ப நாள் ஆகும். அந்த
அந்த அந்த ஸ்பேஸே வளைச்சு போகிறதுக்கு பேர் தான் வார்ம் ஹோல்னு சொல்லுவாங்க. அது புழுத்துளைன்னு சொல்லுவாங்க. அது படிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அதில் ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த ஹோல்லேருந்து இங்கே இன்னொரு ஹோல் உருவாகும். பிரபஞ்சத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு ஹோல் உருவாகும், அந்த ஹோல் இன்னொரு பக்கத்தில் ஓப்பன் ஆகும், அதாவது பூமி கிட்ட ஓப்பன் ஆகும். ஸோ அங்கேருந்து இங்கே வரானுங்க. 10 வியாழன் கிரகத்தோட பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த நிப்ரூ பிளானட் 10 வியாழனோட அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னா அது பூமியை நெருங்கி வரும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் நம்ம சொன்னோம் இந்த பேரலைகள் உருவாகும்னு சொன்னோம். ஸோ இந்த மேட்டர் மட்டும் தான் அப்படின்னா அந்த பூமிக்குள்ள வந்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரும்போதே அவங்களும் அவங்களோட சேனைகள் பாதி சதவீதம் அருணாக்கீஸ் இங்கே வந்துட்டானுங்க. இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் படிக்கணும். நான் எண்டிங்கில் சொல்லும் போது இப்போ நம்ம வந்தாங்கன்னு சொன்னோம்ல, இங்கேருந்து போனாங்கன்னு நீ பார்க்கணும். ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோ. ஸோ வராங்க, வரும்போது இந்த பூமிக்குள்ள எல்லாம் விலங்குகள் எல்லாமே அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் அப்படி கொண்டு போகலாம், நம்ம இந்த கதைப்படியே போயிடுவோம். ஸோ உள்ள இறங்க வராங்க. அப்போ அவங்களுடைய அடிமைகளையும் கூட்டி வராங்க. அடிமை கலாச்சாரம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தியா, இப்போதான் பூமிக்குள்ளே வருது. இந்த அடிமை கலாச்சாரம்ன்றது பூமிக்குள்ளே அப்போ தான் வருது. ஏன்னா நிப்ரோ பிளானட்ல இருக்கக்கூடிய அனுநாக்கிஸும் தன்னை கீழே இருக்க என் கீழ் இவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லை, இவங்களுக்கு கீழே சேனைகள், அதுக்கப்புறம் அடிமைகளாக இருக்காங்க. இந்த கான்செப்ட் மன்னர் ஆட்சி கான்செப்டே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நிப்ரோ பிளானட்லேருந்து அனுநாக்கிஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ புரிஞ்சுக்கணும், நாகரிக கட்டமைப்பை உருவாக்குறது யாரு, நாகர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர்ஸாக உருவாக்குறது யாரு, இதெல்லாம் அடிமைத்தன்மையை உருவாக்குறது தானே. மேல ஒரு தலைவர் இருப்பானா, அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் மக்கள்லாம் அடிமையாவே வாழணுமா. எப்படி யூதர்களுடைய கோட்பாடு, யூதர்கள் அல்லாதவர்கள் அனைவருமே ஆடுகள். புரியுதா புரியலையா, இதுதான் விஷயம். சரி, கனெக்ட் பண்ண. மெசபொட்டோமியாவுக்கு வந்து இறங்கியிருக்கானுங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் பில்ட் பண்ணியிருக்கானுங்க. பைபிளில் சொல்லுவானுங்களே, 7 நாட்களில் எங்கள் கடவுள் வந்து அனைத்தையும் உருவாக்கினார்கள். ஒரு நாள் வானத்தை உருவாக்கினார், ஒரு நாள் நீரை உருவாக்கினார், ஒரு நாள் காட்டை உருவாக்கினார். கனெக்ட் ஆகுதா இல்லையா? ஓகே. டெக்னாலஜியில் ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தனால என்னெல்லாம் உருவாக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்க நம்மளுடைய டெக்னாலஜி, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு ஒரு காட்டை திருத்தி அங்கே ஒரு நாட்டை உருவாக்குறது எவ்வளோ நாள் பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதே ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க ஒரு நாகரிகம், அதாவது பேசிக்காக சொல்கிறேன், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க ஒரு நாகரிகம் டக்குன்னு ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் டக்குன்னு ஒரு நகரத்தை உருவாக்குறது எவ்வளோ ஆண்டுகள் ஆகும்னு வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த வேரியேஷன் புரியுதா? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க மனிதர்கள் அவ்வளோதான் பண்ண முடியும். 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்க ப்ரெசென்ட்ல இருக்க நாம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியும். நம்மளை விட லட்சம் ஆண்டுகள் சாவே இல்லாத ஒரு கும்பல் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் அந்த டைம் டியூரேஷன். அவங்களோட டெக்னாலஜி வச்சு ஒரே நாளில் உருவாக்குறானுங்க, அம்புட்டையும் உருவாக்குறானுங்க. எனக்கு என்ன ஒரு சிம்பிளான விஷயம், இவங்க சொல்கிறபடி கான்செப்ட் படி பார்த்தா ஒரே நாளில் உலகத்தில் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அந்த கோல்டை மட்டும் தோண்டி போய் எடுக்கிறதுக்கு மனிதர்கள் தேவைப்பட்டாங்களாம். மனிதர்களை அடிமையாக உருவாக்குனாங்களாம். எப்படி உருட்டு கதை பாருங்க. இங்கேதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு அவனுக்கு, அந்த பூமியே மொத்தமா தங்கத்தை மட்டும் தனியா பிரிச்சல. அதாவது இவங்களோட டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஒரு மலையவே குட்டியாக்கி கையளவுல அடக்கிற மாதிரி இருக்குமா. வெப்பனை பத்தி பேசியிருப்பாரு, அவங்கள்ட்ட இருக்க டெக்னாலஜி பத்தி சொல்லுவாப்புல. அதெல்லாம் கேட்குறப்போ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய புராண கதையில சொல்லக்கூடிய பிரம்மாஸ்திரம், அந்த ஆஸ்திரம், இந்த ஆஸ்திரம் சொல்றாங்க இல்ல, இது எல்லாமே அதோட நாகாஸ்திரம் இதெல்லாம் சொல்றாங்க இல்ல, இதுவும் அப்படியா, அந்த காலத்துல நம்ம இப்படி இருந்தோமா அப்படிலாம் யோசிக்க தோணும். ஓகே, இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வச்சிருந்த இந்த அனுநாக்கிஸ் கோல்டு எடுக்கிறதுக்கு எதுக்கு ஒரு இனத்தை சூஸ் பண்ணணும், அந்த இனத்துக்கு அடிமையாக்கணும், அந்த இனத்துக்கு ஒரு தலைவனை உருவாக்கணும், அப்படியே அவங்க வச்சு மெயினிங் பண்ணி எதுக்கு எடுக்கணும்? அவன்கிட்ட தான் டெக்னாலஜி வைஸா நிறையா இருக்கே, ரோபோட்ஸை உருவாக்கி கீழே எடுக்க விட்டுருக்கலாமே. கேள்வி வருதா? இங்கே தான் நீ சிந்திக்க ஆரம்பிக்கணும். அவ்வளோ டெக்னாலஜி இருக்கவே ரோபோட்டை உருவாக்காம ஏன் மனிதர்களை பயன்படுத்துறான்னா, மனிதர்களுடைய உயிர் பலி தான் அவனுக்கு ஆற்றல். அவன் எடுத்தது மனிதர்களுடைய உயிர் பலி, மனிதர்களை அடிமைப்படுத்துறதுக்கு. நாகர்களுடைய வேலையே மனிதர்களை அடிமைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் தான் பிரபஞ்சத்தின் அதிபதி. நம்ம ஆளுகளுக்கு தெரியும், நாகர்களின் ரத்த சரித்திரம்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ நம்மளை அடிமைப்படுத்தினதை இவனுங்க என்ன மாதிரி கொண்டு வரானுங்க அப்படின்னா, வேறு ஒரு கதையை உருட்டுறானுங்க. நம்மளை அடிமைப்படுத்தினதுக்கு காரணம்னா கோல்டு எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சப்பையா முடிச்சிடறானுங்க. சிம்பிள் விஷயம் புரிஞ்சுச்சா? இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த லைனை கவனி. ஈடன், ஆடம் முதல்ல உருவாக்குறானுங்க. நான் ஆடம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இங்கே மனித இனம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஆடம்னா என்ன? நான் சொல்கிறத திருப்பி சொல்கிறேன். மனிதர்களுடைய கோட்பாடு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், சேட்டலைட்டில் பறக்கணும், விண்வெளியில் மிதக்கணும், வேறு வேறு கிரகங்களில் பறக்கணும், அடுத்த இனப்பருவத்தை உருவாக்கி நம்மளுடைய படையெடுப்பு மற்ற கிரகங்களுக்கு போகணும், ஒருத்தனை அடக்கணும், ஒருத்தனை மிதிக்கணும், அவனை அழிச்சு அவனுடைய இடத்துல இருந்து பிடிச்சி அதை சர்வாதிகாரம் பண்ணணும். இந்த எந்த மசூரும் நம்மக்கிட்ட இல்லை.
எந்த ஹேரும் இல்லை நம்மக்கிட்ட. நம்மளுடைய வாழ்க்கை எதுக்காக இங்கே பூமிக்குள்ள வந்தோன்றது முன்னாடியே நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்படி புரியாதவங்க நம்ம கதிர் 2.1 சேனல் இருக்கும், அதில் லோகின்ற ஒரு சீரீஸை மெம்பர்ஷிப்பில் போட்டிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்க. திருப்பி கேள்விக்காக நான் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, ஒரே அரைச்சமாக அரைச்சிட்டு இருக்க முடியாது, அப்படி பரசுராம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நீ தான் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை கிராஸ் பண்ணி இந்த உண்மைகள் மக்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக உருவாக்கப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் தான் இவங்க சொல்கிறது. ஸோ இந்த ஆடம் இதெல்லாம் உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராஸ் பிரீடு ஜீனோன்னு என்னமோ சொல்கிறாங்க, அரக்கர்கள்லாம் அப்புறம் தான் உருவாக்கப்பட்டார்கள் நிறையா சொல்கிறானுங்க. இது பார்ட் 1 முடியுது இதோட. இந்த ஆடமோட உருவாக்கப்பட்டது இந்த ஈடன் கார்டன் சொல்கிறாங்க இல்லை, அதை முதல்ல உருவாக்கப்பட்ட தோட்டம், அந்த ஏதன் தோட்டமா, அந்த ஏதன் தோட்டம் ஆடம் தோட்டம் தான். அது என்னன்னா குமரி கண்டம் தான். ஸோ கண்டங்களின் தொகுப்பு தான் குமரி கண்டம். அங்கே அதைத்தான் கிளைமேக்ஸ்லேயும் அழிக்கிறானுங்க, 2வது பார்ட்டில் சொல்லுவானுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இவங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்கானுங்க. இதில் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால இதை வந்து நம்பிடக்கூடாது. நம்ம அப்படி இது ஒரு கான்ஸ்பிரசி தேரியாகவும் ஒதுக்கிடக்கூடாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதை உண்மையை மறைக்கணும்னு ஒருத்தன் நினைப்பான். அந்த மறைக்கணும்னு நினைக்கிறவன் உண்மையை சொல்லி பொய்யை கலப்பான். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அப்போ தான் அது பொய்ன்னு தெரியாது. உண்மையை சொல்லி பொய்யை கலக்கும் போது தான் உண்மைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அந்த தன்மை இருக்காது. அதனால் குழப்பத்திலே நீ கொஞ்சம் வருஷம் ஓடிடுவேன், அவன் கடையை மூடிட்டு வேற வடிவத்துக்கு போயிடுவான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கதைகளை சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு வரானுங்க. இந்த காலகட்டத்தில் ராமன், விஷ்ணு, முருகன், ராவணன், இந்திரன், பரசுராமன், இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வருவானுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸ் ஆகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் உண்மையை சொல்லி பாதி போய் கலப்பான். அப்போ உண்மை எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கெல்லாம் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. அடுத்த பார்ட் 2 அடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோஸ்க்கு லைக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்றக்காக தான், அதுவும் இல்லாமல் ஒரு சில பாயிண்ட் இருக்கனால தான் இந்த வீடியோ பண்ணேன். சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேனல் என்ன பண்ணால் எஸ்என்ற சம்பளம் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்ன நல்லா பார்த்துக்கோடா, உன் சாவ நான் தான் வந்துக்கிறேன். குமாரு, அவன் பின்னாடி போகாத குமாரு, புல்லட் போய் சுத்த விட்டுருவான். நான் ஜெயிலுள்ள ஏன் குத்துனன்றதும் உனக்கு தெரியாது. இப்போ என்ன சண்டை நந்தனுக்குதுன்றதும் உனக்கு தெரியாது. நான் ஒன்றும் ஒன்றையும் பண்ணல. கொயிட்டா போயிடு, அதான் எல்லாரும் நல்லது. அம்மால தம்மா துண்டு இருந்துக்கிறேன், என்ன மாற்றியா? தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது.